தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மாயப்பிறப்பிறக்கும் மகா பெரியவா போற்றி, சர்வஜ்ஞ சர்வவியாபி மகா பெரியவா போற்றி. என்னோடய பேர் வித்வான் டாக்டர் பி உமாசங்கர், சங்கீத வித்வான். பெரியவா நீங்கள் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. உங்கள் பூர்வீகம் பனங்குடின்னு சொல்லிட்டு திருவாரூர் பக்கத்தில் நன்னிலம் பனங்குடி, இந்த ஊரை சேர்ந்தவர். எங்கள் மூதாதையர்கள்லாம் அங்கே இருந்தவா. உங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லுங்கண்ணே. எங்கள் அப்பா பாலகிருஷ்ணன், ஸ்ரீமான் பாலகிருஷ்ணன். அம்மா ஸ்ரீமதி அம்புஜாட்சி. இப்போ தான் முதல்ல சங்கராபுரத்துக்கு வரல நீங்கள்? இன்றைக்கி தான் முதல்ல வர இந்த அனுகிரகம் கிடச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு பெரியவாளை பற்றி என்ன சொல்கிறது சொல்லுங்கள். நீங்கள் பெரியவாளை பார்த்தா எதுவுமே சொல்ல தோணாது. அமைதி அமைதி அமைதி, மனசுக்குள்ளே இறங்கிடுவார். அமைதியாக இருங்கிறார் அவர் என்ன இனிமேல். மூக்கி பூதா அநேக லோக வாக்பிரதாய நமோ நமஹா. தன்னோட பேச்சால் எல்லா ஜனங்களையும் ஊமையாக்குறவர் அவர் அப்படின்னு நாமாவளியில் வருது. அது சொல்கிறேன். நீங்கள் அவர் ஊமைங்கிறது சொல்கிறத விட அப்படியே உடம்பு ஃபுல்லாக இறங்கிடுறார் அவர். அப்படியே பரவசத்தை கொடுக்குறார். அப்படியே அமைதி சாந்தத்தை கொடுத்துட்றார். நீடிச்சிருக்கணும் எப்பயும் அந்த பெரியவாளோட அனுகிரகம். எனக்கு மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் இது கொடுக்கணும். அவள் பெரியவா எல்லாரும் சங்கராபுரம் தரிசனம் பண்ணணும். பெரியவா அந்த பாதார விந்தங்கள் எல்லாரும் விழுந்திருக்கணும் எப்பயுமே. உங்களோட சங்கராபுரம் அனுபவம் ஏதாவது சொல்லுங்களேன். இங்கே உங்கள் என்ன அனுபவம் இருக்குது? 2-3 நாள் இங்கே வந்திருக்க இல்லையா? நீங்கள் எதாவது பகிர்ந்துக்க முடியுமா இருக்கா? இந்த 2-3 நாள் அனுபவத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 மாத அனுபவத்தை நான் சொல்லணும். இந்த 4-5 மாதத்தில் என்னோடய வாழ்க்கையே வேறு விதமாக சுவாமி புரட்டி போட்டுவிட்டார். சங்கீத வாழ்க்கையிலேயே இருந்துட்டுருக்கோம். சுமார் 30 வருஷமாக சங்கீத இதில் இருந்துட்டு, ஒரு போன வருஷம் மியூசிக்கில் டாக்டரேட் கொடுத்தா. அப்புறம் 30 வருஷ சர்வீஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் கொடுத்தா. அதெல்லாம் சும்மா சாதாரணமாக இருந்தது ஒரு சங்கீதக்காரனுக்கு, ஒரு பெருசாக இல்லை. ஆனால் மகாபெரிவாளோட 125வது பிறந்தநாளை ஒட்டி சதுர்வேதமும் சப்தஸ்வரமும்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று சுவாமிக்கு சமர்ப்பணமாக சென்னை மியூசிக் அகாடமியில் நடத்தணும்னு ஒரு தீர்மானமாகி, என்னோட ரொம்ப ஆப்த நண்பர் ஒருத்தர் அவர் மூலமாக இந்த இடம் கிடச்சி. அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர் மூலமாக இந்த இடம் எனக்கு தெரிஞ்சுட்டு, பெரியவா வந்த உடனே தலையில் பெரிய கிரீடம். நான் அது பெரிய சுமைன்னு சொல்ல மாட்டேன். பெரிய கிரீடத்தை எடுத்து தூக்கி வச்சு இந்த ப்ரோக்ராம் நீ நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி 125 வித்வான்களை தனித்தனியாக அவள்கிட்ட பேசி சந்தித்து, சங்கீத வாழ்க்கையில் இருக்குமே தவிர நாங்கள் அவ்வளோலாம் ரொம்ப நெருங்கி பேச மாட்டோம். ஈகோ ஜாஸ்தி எங்களுக்கு. அதை முதல்ல உடைச்சார் பெரியவா. எங்களுக்கு எல்லார்ட்டையும் பேசு, சங்கீதக்காரர் எல்லார்ட்டையும் பேசு. நான் பேசும்போது என்ன பண்ணினார்னா, ஈகோவாக இவ்வளோ நாள் இருந்த மியூசிஷியன்ஸ் கூட அவள் ஈகோ விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு பேச ஆரம்பித்தா. முதல் விஷயம் அந்த தான்கிற ஈகோவை அவர் தகர்க்கிறார். முதல்ல அது விஷயம். மியூசிக் அகாடமியில் மார்ச் 3ஆம் தேதி பெரிய கோலாகலமாக அந்த விழா நடந்தது. 125 வித்வான்கள் வருவார்னு பார்த்தோம். 142 பேர் அன்றைக்கி பாடினான். சங்கீதத்தில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய டாக்டர் டி.கே. மூர்த்தி மாமா, நந்திகேஸ்வரர், பெரியவாளால் நந்திகேஸ்வரர்னு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்புறம் உமையால் பரமசிவராமன் மாமா, எங்கள் குருநாத பாம்பே சிஸ்டர் சரோஜா மாமி, லலிதா மாமி, பெங்களூர்லேருந்து ஒரு 83 வயசுக்கு மேலே ஆறுது நீலா ராம்கோபால் மாமி, எல்லோரும் ஈடுபட்டோடு இங்கே பாரசால பொன்னம்மாள்னு ஒரு 94-95 வயசுக்கு மேலே இருக்கிற விதூஷி கேரளாலேருந்து ஆசீர்வாதம் பண்ணி இங்கே வர முடியல, அந்த விழாவில் கலந்துக்க முடியல, நீங்கள் நல்லபடியாக அந்த விழா நடத்துங்க, இங்கேருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு இந்த விழாக்காக அங்கேயிலேருந்து பாடி கொடுத்து. ஸோ பெரியவாள்லாம் அனுபவம் கொடுத்து எப்படி இருக்கணும் வாழ்க்கையில், இப்படி இருந்தால் தான் இந்த 90 வயசு வரைக்கும் நீ இப்படி நல்ல விதமாக இருப்பேன்னு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கார். பெரிய அளவு பாடமாக எடுத்திருக்கார் அது. ஸோ அதோட தொடர்ச்சியாக அந்த சங்கராபுரத்துக்கு இங்கே வர சொல்லி நானும் 2-3 தடவை சங்கராபுரம் வரணும்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஏதோ தடைப்பட்டு போச்சு, வர முடியாமல். நீ சாதாரணமாக வரக்கூடாது, இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு முடித்ததுக்கு அப்புறமா இங்கே சோமயாகம்லாம் பார்க்குறதுக்கு கேள்விப்படுறதுக்கே பெரிய விஷயம் நடக்கிறது. பெரிய அக்னிஹோத்திரிகள், பெரிய பெரிய பண்டிதார், முசிறி தீட்சிதரோட குமாரர் அவர் ஜம்முன்னு இருந்து அவர் நடத்தின்னு இருக்கார். அப்படியே இது பார்க்காதவாள் ஜென்மாவே வீண்னு சொல்லலாம். அப்படி ஒரு சோமயாகம் நடந்துட்டுருக்கீங்க. அதில் அகாடமியில் பாடுறதுலாம் முக்கியம் இல்லை, இதில் யாகத்தில் பாடுன்னு சொல்லி டெய்லி கொடுத்து ஒரு தீமாக ஒரு நாளைக்கு ஷண்மதத்தை பற்றி ஒரு நாளைக்கு, அம்பாள் கீர்த்தனையாக ஒரு நாளைக்கு, வசந்த நவராத்திரிங்கிறனால அம்பாள் கீர்த்தனையாக ஒரு நாளைக்கு, ராமநவமிங்கிறனால ராமர் பெருமாளை பற்றி ஒரு நாளைக்கு, தேவாரம் திவ்ய பிரபந்தம் திருவாசகம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு, முத்துசாமி தீட்சிதரோட நாளுங்கிறதுனால தீட்சிதரோட ஜெயந்தி இன்னைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி
தீட்சிதர் ஜெயந்தி இன்றைக்கி தீட்சிதரை பற்றி இன்றைக்கி பாடுற மாதிரி உத்தரவாயிருக்கு. நாளைக்கு எங்கள் குரு பரம்பரையை சேர்ந்த முசிறி பிரிவாளோட கீர்த்தனைகள் எல்லாத்தையும் பாட போகிறது. அந்த யாகம் நடத்துகிறவரும் முசிறி தீட்சிதரோட பரம்பரை, முசிறி தீட்சிதரோட பிள்ளை அவர். ஸோ எனக்கு வந்து பெரியவா அப்படி கொண்டு வந்து முசிறி தீட்சிதர் பரம்பரையை முசிறி சங்கீதத்தையும் ஒன்று கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இங்கே. ஸோ அதில் முசிறி பெரியவா அவள் வம்சாவளியில் எல்லோரும் பிரபலமாக பாடின பெரிய கீர்த்தனைகள்லாம் நாளைக்கு பாடணும்னு அனுகிரகம் இருக்குது. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து பரமானந்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணும், அத்தனையும் பெரியவாளுக்கு சமர்ப்பணும். எல்லாருக்கும் இதே சந்தோஷத்தை கொடுக்கணும். சங்கரா ப்ரோக்ராம் இதை வரப்போகிறது. இது ஒரு திரும்புறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிட்டு போகிறது. அக்னிஹோத்திரர்கள் நித்தியோத்சவ பெருமாள் தான். பத்ராச்சலத்தில் வந்து நித்திய உற்சவம் சுவாமிக்குங்கிற மாதிரி இங்கேயும் நித்தியோத்சவ பெருமாள் தான் அவர். நித்திய உற்சவம் பண்ணிக்க போகிறார். சங்கீதத்துக்கு பெருசாக அப்படி பண்ண போகிறார். எல்லாருக்குமே பண்ண போகிறார். வேதம் தழைக்கிறதுக்கும் சங்கீதம் தழைக்கிறதுக்கும் அப்படி இனிமேல் பண்ண போகிறார். எல்லாரும் அவரோட வந்து கெட்டியாக அதை பிடிச்சிட்டு அவர் எப்படி வழிகாட்டுறாரோ அது மாதிரி நடந்துக்கணும். மகாபெரிவா சரணம்.